வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கர்நாடியஸ். இந்த செட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரீஒர்க்கு, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைக்கோசரம் அவங்களே கொடுத்து நம்ம ரெடி பண்ணுறது. கேபினட் மட்டும் நம்ம புதுசு வாங்கி போகிறோம். கேபினட்டு, யூஎஸ் பிளேயரு, இந்த செலக்டர் சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோல் மட்டும்தான் புதுசு. மற்றதெல்லாம் அவங்க கொடுத்த பொருளும் சில பொருள் வந்து இருந்ததை வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். வால்யூம் கண்ட்ரோல் அண்ட் பேலன்ஸ், ட்ரிபிள் பாஸ், ஐபிளே, யூஎஸ் பிளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ரெகுலராக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பவர் சப்ளை ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்திங்கன்னா 1717 எல்டி. அதை பார்த்திங்கன்னா இது அலுமினிய காயில் தான். அவங்க இதுக்கு முன்னாடி வச்சுருந்த செட்லேருந்து இது எடுத்தது. ஆனால் சிங்கிள் டாப்பிங் தான். 1717 சிங்கிள் டாப்பிங் தான். நம்ம இதை வந்து 3510 மெட்டல் டைல் கொடுத்து ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். அண்ட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 50 வாட், 2500 MFTயில் ஒரு 4 போட்டிருக்கோம். கொஞ்சம் பேஸ் பண்ணி கொஞ்சம் நின்று போகணுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 4N4N. இது வந்து ஒரிஜினல் ஐசிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சைனா ஐசி தான். ஆக்சுவலாக பார்த்தா இதை வந்து ஐசியை வந்து ஒரிஜினல் சொல்லி கஸ்டமரை ஏமாற்றிட்டாங்க. அவங்களுக்காக என்னால் அலைய முடியாதுங்க, இது முடிஞ்ச அளவுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுங்க, வீணாக போனாலும் போட்டோம், பிரச்சனை இல்லை, வாங்கிட்டு வந்தாச்சு, இதுக்கப்புறம் அலையணும்னு சொல்லிட்டு எனக்கு இதே பண்ணி கொடுங்கன்னு சொன்னதுனால நம்ம இதிலே ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பிசி பார்த்திங்கன்னா ஷா MFR ரெஜிஸ்டர் போட்ட மோனோ பிசிபி. இதை வந்து நம்ம ஸ்டீரியோவாக மாற்றிருக்கோம். இதில் 56K ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் வந்து கிரவுண்ட் அடிச்சிருப்பாங்க, எடுத்து இன்புட் லைனை கொடுத்துட்டு ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் அடிச்சிருக்கோம். அந்த 1K மட்டும்தான் வந்து நார்மல், மற்றதெல்லாம் MFR ரெசிஸ்டன்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா பேஸ்டபிள் செக்ஷன் வந்து ATCPT. இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு டிரைவரு அவங்க வண்டி செட்லேருந்து கழட்டி அவரே கொடுத்தாப்புல. ஆக்சுவலாக இது நல்லாயிருக்கு, பஞ்சிங் பேஸ்டபிள் சூப்பராக இருக்குது. ஆல்ட்ரேஷன் தானா. இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் ATCPT எல்லா பிடிலையும் பார்த்திங்கன்னா 16க்கு 470 இல்லைன்னா 25க்கு 470 இந்த கெப்பாசிட்டி தான் பவர் சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா 25க்கு 1000 MFT கேதுங்களா, 25க்கு 1000 MFT. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம ATCPT பேஸ்டபிள் செக்ஷன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து தான் எடுத்துருக்கோம். ஒரு 7812 ரெகுலேட்டர் ஐசி. அதுக்கு வந்து ஒரு 1 amps டயர்டை கொடுத்து இன்புட்டு கொடுத்து 12 அவுட் எடுத்துருக்கோம். அது ஒரு 25க்கு 470 335க்கு 470 கெப்பாசிட்டர். அதுமாதிரி 5 வாட்டு வந்து அதே மாதிரி தான் போட்டிருக்கோம். இதில் வந்து 2 ரெகுலேட்டரு, ஒன்று 7812 பேஸ்டபிளுக்கும், 7805 வந்து யூஎஸ்பிக்கும். அடுத்து இதில் வந்து ஒரே ஒரு ஆக்ஸ் லைன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு ஆக்ஸ் லைனு, ஒன்று யூஎஸ்பி ஆன் ஆஃப் லைன்.